சார் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இப்போ இந்தியா யூஎஸ் வந்து நெகோசியேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு சார்? ஆக்சுவலா வந்து நம்மளுடைய டீம் இப்போ யூஎஸ்ல ரீச் ஆயிட்டாங்க. வாஷிங்டன்ல வந்து கொஞ்ச நேரத்துல இந்தியா யூஎஸ் சீஃப் கடையில வந்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருக்கு. நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் தான் தலைமை தாங்குறாரு. ஆக்சுவலா இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல இந்தியா யூஎஸ் கூடிய ட்ரேட் டீலும் ஒரு விஷயம். அது ரொம்ப நாளா எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேக்டர். பட் இந்த பேச்சுவார்த்தை ஒரு 2-3 நாள் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. மேக்சிமம் 22 அல்லது 23ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தையில முக்கியமான முடிவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போதைக்கு நம்ம சைடை பொறுத்த வரைக்குமே இந்தியாவுடைய சைடை பொறுத்த வரைக்குமே இந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டாரிஃபை பெருமளவுல குறைக்கிறதுக்கு தான் நம்மளுடைய கவனம் அதிகமா இருக்கு. பட் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தையில இந்தியன் மார்க்கெட்டோடைய ஆக்சஸ் எதிர்பார்க்கறாங்க. முக்கியமா அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸுக்கு இந்தியன் மார்க்கெட்டோட ஆக்சஸ் எதிர்பார்க்கறாங்க. சோ இதுதான் நிறைய இடங்கள்ல முட்டுக்கட்டையாவும் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தைகளையுமே. பட் அது இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடங்கள் எல்லாம் நீக்கி இந்த பேச்சுவார்த்தை சக்சஸ்ஃபுல்லா அமையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் இது தொடங்கி இருக்கு. பார்க்கலாம், 2 நாள் நம்ம விசிட் வரும்போது பார்க்கலாம். பட் இன்னைக்கு பேச்சுவார்த்தை தொடங்குது சார். அதே மாதிரி இப்போ யூஎஸ் வந்து ஒரு ஏஐ அக்சலரேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து புஷ் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ இது ஏஐ தான் வந்து இப்போ ஃபியூச்சர்ல எந்த மாதிரி இம்பாக்ட்லாம் வரும் சார்? இப்போ இல்ல, ஆக்சுவலா யூஎஸ்க்குள்ள வந்து ஏஐ தான் அடுத்த நெக்ஸ்ட் ஆயில் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ நார்மலா வந்து யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ பெரிய அளவுல இந்த அட்வான்டேஜ் ஆல்ரெடி ஏஐல ஒரு யூஎஸ் வந்து அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. அதாவது இப்போ லீடிங்ல தான் இருக்காங்க இப்போ ரேஸை பொறுத்த வரைக்கும். அடுத்த இடத்துல க்ளோஸா சைனா வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல அவங்க ஸ்டாண்ட் பண்ணி ஆகும்ங்கிற ஒரு கட்டாயத்திலையும் இந்த ஏஐ ஃபீல்ட்ல லீட் பண்ணிட்டா ஒட்டுமொத்த ஐடி ஆஸ் வெல் அஸ் ரெவன்யூ ஜெனரேஷன்லயும் யூஎஸ் தண்ணி மறுபடியும் அந்த குளோபல் லீடரா மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து யூஎஸ் இருக்கானா கண்டிப்பா இருக்கு. அதுக்கான எல்லா ஆதாரங்களும் அவங்களோட பேசுற பேட்டிகள்லயும் ஈவன் ட்ரம்போடைய பேட்டிகள்லயுமே பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது, யூஎஸ் கவர்மெண்ட்லயே இப்போ நிறைய கம்பெனிகளை ஏஐ பேஸ்ட் கம்பெனிகளை ஐபிஓல புஷ் பண்றாங்க. ஈவன் இந்த 2026 எண்டுக்குள்ள ஆந்த்ரோபிக் தன்னோட ஐபிஓ ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் இந்த ஏஐயோட அட்வான்டேஜ்னால இந்த ஏஐயோட வரவுனால நிறைய ஜாப் லாசஸ் இருக்குமானா இருக்கும். கிட்டத்தட்ட 2030க்குள்ள 20-30% ஜாப்ஸே காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல ஈவன் ஆயிலையும் கூட இப்போ சோலார் எனர்ஜி மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இந்த ஹார்மோஸ் இஷ்யூக்கு அப்புறம் ஆயிலோட டிபெண்டன்சி குறைக்க எல்லா நாடுகளையும் முயற்சி பண்ணுது. அப்படி இருக்கிற பட்சத்துல அப்படி நடக்கிற பட்சத்துல ஏஐ வந்து ஒரு புது கோப்பை வந்து யூஎஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க அதுல அவ்வளோ ஆர்வமான கவனத்துக்கு மூவ் பண்றாங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும் சார். அதே மாதிரி இப்போ வேர்ல்ட் லெவல்ல எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே விஷயம் ஈரான் என்ன டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ கூட ஹார்மோஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேச்சுவார்த்தைக்கு அவங்க வருவாங்களா அப்படின்ற ஒரு இதே ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. ஸோ ஈரான் இப்போ என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க சார்? இல்ல, இப்போ அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க ரெடியா தான் இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் பண்ணிட்டு, ஏன்னா ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஈரான் கேட்ட நிபந்தனையில ஒண்ணு இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலையும் அமைதி ஒப்பந்தம் அல்லது போர் நிறுத்தம் ஏற்படணுங்கிறதான். சோ அதுவே ட்ரம்ப் பேசினாரு. லெபனானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை ஒத்துக்கிட்டாங்க. 10 நாள் போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேச்சுவார்த்தைக்கு ஈரானும் ரெடி ஆச்சு. ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன நினைச்சாருங்கிறது தெரியல. ஈரானுடைய ஒரு கார்கோ ஷிப்பை யுஎஸ் நேவி வச்சு கைப்பற்றி தன்னுடைய கட்டளைகளை கொண்டு வந்தார். அதாவது ட்ரம்ப்புடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கலாம், பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் தன்னோட கண்ட்ரோல் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஈரானோட கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தான் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஏன்னா ஈரான் பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா நான் ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் பண்ணுவேன், இல்லைன்னா அதை தடுத்து நிறுத்து அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்தோட ஆயுள் வர்த்தகத்தையே தன்னுடைய கண்ட்ரோல வச்சுக்கிட்டு மூவ் பண்ற மாதிரி தான் ஈரான் கையில அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி இப்ப இருக்கு. சோ அந்த மாதிரி தனக்கான ஒரு நெகோசியேஷன் டூல் வேணும் அப்படின்னு ட்ரம்ப் நினைச்சிருக்கலாம். சோ அதனாலதான் அவரு ஈரானுடைய கார்கோ ஷிப்பை கைப்பற்றி இருக்கு யுஎஸ் நேவி. சோ இது மறுபடியும் என்ன பண்ணிருக்குன்னா ஈரானை வந்து கொஞ்சம் எரிச்சலைத்தான் வச்சிருக்குன்னு சொல்லணும். ஸோ மறுபடியும் ஹார்மோஸ் ஜலசந்தியை க்ளோஸ் பண்ணிட்டு அமெரிக்கா தன்னுடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிட்டதாகவும் இதனால மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வர்றதை யோசிக்கிறதாகவும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் அவங்க இன்னும் முடிவு எதுவுமே சொல்லல. ஸோ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம், ரெடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவும் முடிவு சொல்லல. பட் வார் இன்னும் மறுபடியும் ஆயுத தாக்குதல் அந்த மாதிரி எதாவது எக்ஸ்கலேட் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் ஆகல. அதனாலதான் மார்க்கெட் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கு. மறுபடியும் தாக்குதல்கள், அது மிசைல் தாக்குதல் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா
இது மறுபடியும் எக்ஸ்பிளேட் ஆயிரும். பட் அது ஆகாம பேச்சுவார்த்தை நடக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட இருக்கு. இப்போ ஈரானுடைய சூழ்நிலை இருந்து பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் இறங்கி வந்ததுல இருந்து இப்போ கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மூவ் பண்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி அங்க ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய இருந்து வரக்கூடிய நியூஸ்களை கொடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ ஒட்டுமொத்த ஈரானுடைய கண்ட்ரோலுமே ராணுவத்துக்கிட்ட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால ட்ரம்ப்புக்கு பேச்சுவார்த்தை செய்யறதும் கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இப்போதைக்கு 3வது கட்ட பேச்சுவார்த்தை எப்போ அது ஈரான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் தெளிவில்லாத ஒரு விஷயம் தான். பட் வார் எஸ்கலேட் ஆகாதனால சுமூகமான முடிவு நோக்கி நகரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்ல இருக்கு. சார் ஓவராலா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூனால நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்ல நிஃப்டியா இருக்கட்டும் சென்சஸா இருக்கட்டும் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு சார்? இல்ல ஈரான் மாதிரி தான் இது நிஃப்டியுமே குழப்பத்துலதான் இருக்கு. நிஃப்டியாவது சென்செக்ஸ் ஆகும் ரெண்டுமே ஃபார்மேஷன் இயங்கக்கூடியதான். ரொம்பவே குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம மார்க்கெட்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் நீங்க மார்க்கெட் ஹார்மோஸ் 3 நாள் கேப் அப் ஆனதை பார்த்தோம். அப்புறம் இன்ட்ராடேல மறுபடியும் ரெக்கவர் ஆனதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுமா அப்படிங்கிற குழப்பமா இருக்கு அப்படிங்கிற ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தது மறுபடியும் அங்கிருந்து கீழே வந்ததையும் பார்க்கும். இப்போதைக்கு மார்க்கெட்டோட கம்ப்ளீட் கோரிலேஷன் அப்படிங்கிறது இந்த வெஸ்ட் ஏசியா வாரோடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட்டோட போக்கு இருக்கு. வார் எக்ஸ்கலேட் ஆகாத அதுக்கு முக்கியமான காரணம். அதே நேரத்துல ஃபுல் ஹோப்பும் மார்க்கெட்டால போக முடியல. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையில புதிய நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இப்ப இல்ல. சோ ஆல்மோஸ்ட் ஃப்ரைடே எங்க முடிஞ்சுமோ அதே ஏரியால தான், அதே மேத்தமேட்டிக்கல் ஏரியால தான் இப்பவும் மார்க்கெட்ல நம்ம இருக்கிறோம். அந்த மேற்கொண்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே 24,332 மேல ஒரு பாசிட்டிவ் ஜோன், பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கு மேல அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 24,600 அதுக்கப்புறம் 24,900 இந்த ஏரியாக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சப்போர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இனிஷியல் சப்போர்ட் வந்து 24,282 இருக்கு. சப்போர்ட் பிரேக் பண்ற பட்சத்துல நிப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்கா பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ஸ் இருக்கு மேடம் இந்த டெக்னிக்கல் வியூவை பார்த்தோம்னா. சார் நெக்ஸ்ட் கோல்ட் அண்ட் சில்வருடைய மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? இந்த குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல்ல ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க கோல்ட் அண்ட் சில்வர் மூவ்மெண்ட்? ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மட்டும் தான் இங்க பிரச்சனையா இருந்துச்சுன்னா கோல்ட் அண்ட் சில்வர் வந்து ரேலியில தான் இருந்திருக்கும். ஓகே, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல இருக்கு மார்க்கெட் அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட்ல பணத்தை சேஃபா வைக்கிறதுக்கான ஒரு அசட் தேவைப்படும். ஸோ அது கோல்டா இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா கோல்டு ரேலியா இருக்கும். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது கோல்டு காட்டிலும் சேஃபஸ்ட் அசட்டா யூஎஸ்டி, அதாவது யூஎஸ் உடைய டாலர் வந்து இருக்கு. அதனாலதான் பணம் கோல்டுக்குள்ள போகாம யூஎஸ்டி நோக்கி வருது. அதுமே இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வார் எண்டாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நோக்கி மார்க்கெட் நகர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல வார் எண்ட் ஆச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் அதிக ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா மாறி அப்போ கோல்ட்ல பணம் வச்சிருக்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி கோல்டு ரேலியாகி முடிச்சிருச்சு. ஸோ அதைத்தான் நம்ம கோல்டோட மூவ்மெண்ட்ல பாக்குறோம். ஈவன் தோ வார் எக்ஸ்கலேட் ஆனாலும் சரி, இல்ல வார் முடிய போது தகவல் வந்தாலும் சரி, கோல்டு மிகப்பெரிய அளவுல ரேலி எதுவும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. ஓவராலா கோல்டு அண்ட் சில்வருக்கு வந்து கன்சாலிடேஷன் ரேஞ்சில் தான் இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் ரேஞ்சில் தான் இருக்கு. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே முக்கால்வாசி கோல்டுல இருந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட்டை இந்த வால் ஒரு முடிவு நோக்கி நகரும் பொழுது அந்த பணம் ஸ்டாக் மார்க்கெட் நோக்கி போக ஆரம்பிக்கும். மீன்வைல் யூஎஸ்டி டாலர் ரொம்ப வீக் ஆனாலோ, யூஎஸ்டி ரொம்ப வீக்கா பர்ஃபார்ம் பண்ணாலோ, அல்லது இந்த வால் நடக்கவே நடக்காது, சார் வால் முடியவே முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மறுபடியும் மிசைல் தாக்குதல் எஸ்கலேஷன் நடந்தாலும் மட்டும்தான் கோல்டுக்கான ரேலிக்கான வாய்ப்பு. மற்றபடி இப்போதைக்கு கோல்டு கன்சல்டேஷன் ரேஞ்சில் தான் தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு. சார் இப்போ என்னோட லாஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் வீக் மார்க்கெட் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு? இப்போ வரப்போற நெக்ஸ்ட் வீக் வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் சார் இந்த வாரம்? இல்ல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டு முக்கியமான விஷயங்களை நாம கவனிக்கணும். ஒண்ணு வாரோடைய நியூஸஸ், இன்னொன்னு வந்து கார்பரேட் ரிசல்ட்ஸ். நம்ம Q4 ரிசல்ட்ஸ்ல இருக்கோம். இப்போ நாளைக்கே பாத்தீங்கன்னா ஹிசியல் மாதிரியான முக்கியமான கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது. தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாமே நிறைய கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ் இருக்கு. அப்ப இந்த கார்பரேட் ரிசல்ட்ஸும் இந்த ஓவரால் வாரும் இது ரெண்டும் தான் மார்க்கெட்டோடைய தலையெழுத்துல இந்த வாரத்தோட மூவ்மெண்ட்டை நிர்ணயிக்க போகுது. ஸோ இந்த 3 ஆங்கிள் நம்ம பேசலாம். சப்போஸ் வார் நல்லா இருந்து அந்த வாரோடைய சினாரியை முடிஞ்சு வார் சமாளத்தை நோக்கி நகர்ந்து கார்பரேட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமா இருந்தாலும் கூட மார்க்கெட் ஓரளவுக்கு ரேலியாக ஆரம்பிக்கும். இதே கார்பரேட் ரிசல்ட்டும் நல்லா இருந்து வாதம் சமாதானத்தை நோக்கி நடந்துச்சுன்னா மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய மூவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரேலியா நம்ம எதிர்பார்க்கலாம். இதே கார்பரேட் ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்து
வார் மறுபடியும் எக்ஸ்கலேட் ஆச்சுன்னா மார்க்கெட் சிறிய அளவில் இறங்கத்தான் செய்யும். காம்படிஷன் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஏற வாய்ப்பு கம்மி. அப்படியே நல்லா இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஒவ்வொரு நாள் ரேலி ஆகுமே தவிர ஓவரால் மார்க்கெட் அப்படிங்கிறது வார் முடியாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது கீழே இறங்கத்தான் முயற்சி பண்ணும். இதுதான் இந்த வாரத்துடைய ஸ்டேட்டஸ். சப்போஸ் வாரும் முடியாம மார்க்கெட் ரிசல்ட்ஸும் இந்த வாரம் ரிசல்ட்ஸும் மோசமா இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய கால் பார்க்கலாம். ஸோ நீங்க இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த வாரத்தை நம்ம கையாண்டு ஆகணும். அது போக மெயினா நம்ம யுஎஸ் நியூயார்க் நடுவர்களுடைய பேச்சுவார்த்தையில அக்ரிமெண்ட் கீழே எது சைன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்படி ஆச்சுனாலும் அது பெரிய மார்க்கெட்ல பெரிய பாசிட்டிவ் கிரியேட் பண்ணுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.